எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு வாட்டர் மெலன் ஜூஸ் செய்ய போகிறோம். சிம்பிளாக, ரொம்ப டேஸ்டியாக. இது இப்படி விதை இல்லாமல் ஃபுல்லாக விதையை அகற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிடணும். இந்த கட் பண்ண ஃப்ரூட்டெல்லாம் இப்போ தேவையான அளவு சீனி, புதினா இலை மாதிரி ஒரு குத்து இலை போட்டுக்கோங்க. இந்த தண்டு அதிகமாக போட வேண்டாம், இலையை மட்டும் போட்டுக்கோங்க. இந்த மேலே உள்ள தண்டு இந்த மாதிரி போட்டுக்கிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பிளாக் சால்ட்டு, அதாவது கருப்பு உப்பு. உங்களுக்கு கருப்பு உப்பு கிடைக்கலன்னா நீங்கள் சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் கலந்துக்கிடலாம். லெமன் ஒரு 1/2 லெமன். இந்த மாதிரி நல்லா விதையை எடுத்துடணும். விதையை எடுத்துட்டு நல்லா முழுமையாக பிழிஞ்சிடணும். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம லெமன் கலந்துக்கிடலாம். ஏன்னா எவ்வளோ தூரம் லெமன் இருக்கோ அவ்வளோ தூரம் டேஸ்ட் நல்லா வரும். கவர் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றக்கூடாது, அரைச்சிரும். இப்போ ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த டைம் லெமன் ரொம்ப விலையாக இருக்குது. இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும். இது இங்கே லெமன் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூ அப்படி ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லெமன் பூன்னு சுகர் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம லெமன் ஃபுல் அண்ட் ஃபுல் லெமனில் இருந்து செய்தது. இந்த மாதிரி அவங்க சிட்ரஸ் செய்து வச்சுருக்குறாங்க. இது இல்லைன்னா உங்களுக்கு லெமன் கிடைக்கலன்னா இந்த மாதிரி நீங்கள் பிக் பஸாரோ நீங்கள் வேறு எந்த ஸ்டோர்லேயும் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி லிம்பு ஃபூல்னு இருக்கும் பாருங்கள், லிம்பு ஃபூல். இந்த மாதிரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. லெமன் போடுற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி இந்த கொஞ்சமாக நீங்கள் கலந்துக்கிடணும். ரொம்ப ஒரு பிஞ்ச், இந்த மாதிரி ஒரு பிஞ்சோ 2 பிஞ்சோ கலந்துக்கிடணும். இதுக்கு இந்த மாதிரி நிறைய ஜூஸ் செய்யும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் கூட நீங்கள் கலந்துக்கிடலாம். கிளாஸ் எடுத்துக்கோங்க, ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் சோடா வாட்டர் கலந்துக்கிடலாம். நான் சோடா கலக்கலை, ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஜூஸ் நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் தண்ணி நம்ம கலந்துக்கிடுவோம். சில் வாட்டர், நார்மல் வாட்டர் கூட நீங்கள் கலந்துக்கிடலாம். இந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோடா போட்டால் இன்னும் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்டு, ஒரு ஸ்லைஸ் லெமன், மின்ட் லீவ்ஸ். இந்த மாதிரி ஸ்ட்ராவில் சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி செய்து கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரீஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போ ஃப்ரூட் கோலா பண்ணுவோம். தண்ணியெல்லாம் நீங்கள் சேர்க்கவே கூடாது. நல்லா கலக்கிட்டு இந்த மாதிரி ஊற்றிடுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெளியில் வாங்குகிற ஐஸ் கோலாவை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உறிஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஐஸ் குச்சி கீழே வர போகும் வர அந்த மாதிரி வச்சுருங்க, நல்லா அடியில் வர. இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு காலையில் பார்ப்போம். ஒரு 8 ஹவர், 4 ஹவர்லேருந்து 8 ஹவர் வரை இருக்கணும். அந்த மாதிரி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்போ கோலா ரெடி ஆகிட்டான்னு பார்ப்போம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூட. நைட்டு வச்சது இப்போ இப்படி வந்துடும். சில நேரங்களில் அப்படி வந்துடும் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உறிஞ்சி சாப்பிட்றதுக்கு
ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக செய்து கொடுங்க. புளிப்பு, இனிப்பு, அந்த சால்ட்டு, அந்த பிளாக் சால்ட் இல்லைன்னா சும்மா நார்மல் சால்ட்டு போட்டுக்கோங்க. அது எல்லாமே நல்லா இருக்கணும். இருந்தால் தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்படி வரலை அப்படின்னா, இந்த மாதிரி வரலை அப்படின்னா நீங்கள் இப்படி தண்ணி வச்சு இதில் கொஞ்சம் டிப் பண்ணி இப்படி பண்ணினா வந்துடும். ஈஸியாக வந்துடும். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.